ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி என்னுடன் பரிமாற்றம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட நோக்கமே பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு கருத்தை மாணவர்களுக்கு சொல்லித்தரதும், இந்த காசு நாணயம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொருளாக அவங்களுக்குள்ள எப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லித்தரதும். இந்த ஆக்டிவிட்டியை எப்படி நடத்துறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கிளாஸ்லேருந்து 5 குழந்தைங்க, அப்புறமா ஒரு பழத்தோட பேரெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுப்போம். இந்த ஆக்டிவிட்டி 10 நிமிஷம் நடக்கும். 10லேருந்து 18 வயசுடைய மாணவர்களை, குழந்தைங்களை இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம எழுதின என்னென்ன பழம், அப்புறம் அதோட பாயிண்ட்ஸ்லான்னு பார்ப்போம். கொய்யாக்கு 10 பாயிண்ட், வாழைப்பழத்துக்கு 20 பாயிண்ட், பப்பாளிக்கு 25, திராட்சைக்கு 5 பாயிண்ட், அப்புறம் கடைசியாக 15 பாயிண்ட் உள்ள ஆப்பிள். நம்ம சூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தரும் முன்னாடி வர வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு 5 சீட்டு ரேண்டமாக எடுக்க வைப்போம். அவங்க அந்த 5 சீட்டை எடுத்துட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதன் மூலமாக அவங்க ஒரு பண்டமாற்று முறையோட கான்செப்டை அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இதுக்கப்புறமா மாணவர்கள் அவங்களுக்குள்ள ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சா, என்னென்ன சவால்லாம் இருந்துச்சு, இது சிறந்த முறையா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம்.